ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான சுவையான பிரெட் வடை தாங்க பார்க்க போகிறோம். வெங்கட் பாத் சார் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ரெசிபி தான் இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு ஒரு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ப்ரெட்டு நான் 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த ப்ரெட்டை 4 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எடுத்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போது இது கூடயே 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கேர்டும் அந்த ப்ரெட்டுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போது இது கூடயே ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கிறேன். கூடயே ஒரு 125 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். போட்டுக்கிற ரவை எல்லாமே நல்லா ஊறி வரட்டும். இதை மூடி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ்க்கு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடையே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டுனா கரெக்டாக வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ப்ரெட்டுகளை இந்த மாதிரி வடையாக தட்டி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக டேஸ்டியான சுவையான ப்ரெட் வடை ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டொமேட்டோ கொச்சோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதுங்க. பட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு இந்த வடை டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வடையை நான் பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.